Standard 12th Unit 1 Application of Matrix and Determinant Example 1.20 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் எங்கே நான் சிங்கிளும் கொடுத்தாங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கான ஒரு இன்வெர்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்படி அப்படின்னா இஸ் காஸ் ஜோர்டான் மெத்தட் படி என்ன பண்ணுங்க இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. நமக்கு என்ன தெரியும் காஸ் ஜோர்டான் மெத்தட் அப்படின்னா நீங்கள் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சோம்னாங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணலாம் மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துகிட்டு கீழே ஸ்டெப் ஃபாலோ பண்ணிடலாம். ஆனால் அதே இது ஏ இன்வெர்ஸ் கட்டினாங்க அப்படின்னா முதல்ல மேட்ரிக்ஸ் ஏ எப்படி மாற்றணும் அப்படின்னா ஏ அக்குமுலேஷன்ஸ் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் இது என்ன ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டரில் உள்ள ஐடென்டிட்டி இந்த பக்கம் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் எப்போ கண்டுபிடிக்க மாதிரி எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸை கொண்டு போய் இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன கிடச்சிரும் ரிடக்ஷன் ஆகும். ஒரு சைடில் ரிடக்ஷன் ஆகும், இன்னொரு சைடில் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். ரிடக்ஷன் அப்படிங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆகிரும். இன்னொரு பக்கம் வரக்கூடியது இந்த ஏயினுடைய ஏ இன்வெர்ஸாக இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் 1.19ல் அந்த ஏ மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம் அந்த பக்கம் ஐடென்டி இருக்கிறனால அதே எடுத்து என்ன பண்ணணும் ஒர்க் பண்ணணும். ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இது 2x2 மேட்ரிக்ஸ். அது மேட்ரிக்ஸ் என்ன இருக்கும் 2x2 மேட்ரிக்ஸ் 1 0 0 1. இப்போ மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிறது எப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஏ அக்குமெண்டன்ட் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர்டர் 2 எழுதணும். அப்படி பார்க்க சொல்ல ஏ ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர்டர் 2 இப்படி தான் எழுதணும் 0 5 -1 6 1 0 1 0. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் இதை ஐடென்டி மேட்ரிக்ஸை மாற்ற போகிறேன். அதுக்கு என்ன செய்ய போகிறேன் ரோ ஆப்ரேஷன்ஸை பயன்படுத்தி இதில் என்ன பண்ண போகிறேன் ஒவ்வொரு நேரமாக எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸை உருவாக்க போகிறேன். உருவாக்கி ஃபைனலாக ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரைக்கும் கொண்டு வர போகிறேன். அதே இது போத் சைட் செய்யணும். செய்ய இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதாவது நம்ம டார்கெட் என்ன அப்படின்னா அந்த ஏங்கிற அந்த மேட்ரிக்ஸ் எதாவது மாற்ற போகிறேன் ஐடென்டி மேட்ரிக்ஸை மாற்ற போகிறேன். எப்படின்னா யூசிங் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ். தென் நீ இப்போ மாற்ற சொல்ல இதே இது என்ன செய்ய போகிறேன் இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஏற்கனவே ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸில் இந்த சேம் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினேன் அப்படின்னா இந்த ஏனுடைய இன்வெர்ஸ் கிடச்சிரும். இதுதான் சம்மி. ஓகேவா, அந்த இன்வெர்ஸ் ஆஃப் ஏ கிடச்சிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் கொடுத்துருக்க என்ன பண்ண போகிறேன் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸை E1 எடுக்க போகிறேன். டு மேக் E11 உள்ள எலமெண்ட்டை A11 அப்படிங்கிற எலமெண்ட்டை ஒன்றா மாற்ற போகிறேன். அதுக்கான ரோ ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா E1 = R1 R2 இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணாலே போதும். உனக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இதில் 1 வந்துடும். ஓகேவா, அப்படி ஒரு மேட்ரிக்ஸில் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பயன்படுத்துங்க. தட் இஸ் கன்வெர்டட் அஸ் த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ். ஓகே, அப்படின்னா எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ மாறிடும். அப்புறம் E11 ஜஸ்ட் அந்த ரோ என்ன பண்ணியிருக்கேன் R1 கீழே R2 மேலே இருக்குது. அப்படின்னா E1 of A = -1 6 0 5. தட் இஸ் இதை என்ன எழுதிக்கலாம் எலிமெண்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் A = -1 6 0 5. இப்போ எலிமெண்ட் மேட்ரிக்ஸ் ஏ கண்டுபிடிச்ச மாதிரி அதே இதில் உள்ள அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணணும் இதே ரோ ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணணும். அப்படின்னா ரோ ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ் 2 என்ன பண்ண போகிறோம் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அந்த ரோவை 0 1 1 0ன்னு வரும். ஃபர்ஸ்ட் ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 = இதுதான் 0 1 1 0. ஓகே, இப்போ இதை நம்ம பொதுவாக என்ன பண்ணிக்கலாம் ரெண்டுக்குமே என்ன கண்டுபிடிச்சிட்டோம் எலிமெண்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் A and I2 = இதுதான் -1 6 0 5 1 0 1 1 0. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் மறுபடி இங்கே எனக்கு என்ன வேணும் இங்கே வெறுமனே 1 தான் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது -1 இருக்குன்னு என்ன பண்ணுறோம் ஒன்றா மாத்திரம் என்ன பண்ண போகிறேன் இதை எடுத்து ஒர்க் பண்ண போகிறேன். இதை எடுத்து ஒர்க் பண்ண சொல்லி டோட்டலாக அதே என்ன இந்த சைடும் பயன்படுத்தணும் ரெண்டு பக்கம் பயன்படுத்தணும் அப்படின்னு. ஓகே, எலிமெண்ட் ரோ ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் E2 ரெண்டாவது ஒரு எலிமெண்ட் ரோ ஆப்ரேஷன் எடுக்கிறேன். அது எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா A11 எதாவது மாத்திரக்காக ஒன்றா மாத்திரக்காக எடுக்கிறேன். ஓகேவா, அப்படின்னா என்ன எடுக்கணும் ஜஸ்ட்டு ரோ 1 என்ன பண்ணணும் -1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாலே போதும். அதே மாதிரி என்ன பண்ணணும் அந்த பக்கம் உள்ள ஐடென்டி மேட்ரிக்ஸும் அதே ப்ராசஸ் அதே ரோ ஆப்ரேஷனை ரெண்டு பக்கம் பண்ணணும். ஓகேவா, அப்படி பண்ண சொல்ல உங்களுக்கு என்ன வந்துடும் இதை எடுத்து இதில் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 0 -1 1 0. அப்படின்னா எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ் I2 = 0 -1 1 0. ஓகே, அதே மாதிரி ஏல பயன்படுத்துனீங்க அப்படின்னா இங்கே -1 எதாவது மாறிடும்னா +1 ஆயிரும். இங்கே 6ங்கிறது -6ஆக மாறும். இது என்னதுன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கான எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் 2 அப்படின்னு இருக்கும். ப்ளஸ் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் 1 of A and I2 = இதுதான். ஓகேவா, 1 -6 0 5. ஓகே, இங்கே 0 -1 1 வந்திருக்கு. இப்போ என்ன ஆயிடும் இது ஓகே பட் இங்கே என்ன இருக்கணும் இங்கே 1 வரணும் 5 வரக்கூடாது. அப்படின்னா என்ன ஆயிரும் அப்போ தான் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னா சென்டரில் என்ன இருக்கணும் அந்த டயகனலில் 1 1 வரணும். இங்கே 1 இருக்குது 5 இருக்குது இதை செய்யப்படுறத 1 மாற்ற போகிறேன். அதுக்கு என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறேன் எலிமெண்ட் ரோ ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் V3 டு மேக் A2 ஆஃப் E ஆஃப் அந்த இதுக்கு முன்னாடி எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் 2 ஆஃப் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் 1 மாற்ற போகிறேன். ஓகேவா, அப்படின்னா என்ன எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பயன்படுத்தலாம்னா ஜஸ்ட் அந்த 5 மட்டும் எடுக்கணும். அப்படின்னா ரோ 2ஓட 1/5 அப்படி பண்ணிங்க அப்படின்னா என்ன வந்துடும் ரோவில் என்ன இருக்குது இப்போ வந்து ஐடென்டிட்டியில் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஐடென்டிட்டி ரெண்டாவது என்ன பண்ணுறேன் ஏல யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஏல கூட யூஸ் பண்ணலாம். அந்த ஏல யூஸ் பண்ணியிருக்கேன்னா 1/5 into R2 அப்படின்னா இங்கே 1 இங்கே 1/6 R2வில் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே இது பண்ணிங்க இன்ட்டு பண்ணிங்கன்னா 0 தான் வரும்.
இங்கே என்ன செய்ய போகிறேன் 1 மல்டிபிள் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 1/5 இன்ட்டு 5 வரும். அப்புறம் இது 2 கேன்சல் அப்புறம் 1 அப்புறம் இங்கே 1 வந்துடும். ஓகேவா? இது என்ன பண்ணுறேன் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் 3 ஓகே ஃபார் ஏ. ஓகே அதே மாதிரி ஐடென்டிட்டி போட்டிங்க அப்படின்னா இங்கே 0 இங்கே -1 இங்கே 1 இங்கே 0 இருக்குது. அப்புறம் என்ன 1ங்கிறது 1/5 மாறிடும். அப்போ நான் மொத்தமாக நான் ரெண்டையும் சேர்த்து எழுத சொல்ல என்ன வந்துடும் 1 -6 0 1 0 -1 1/5 0. ஓகே அடுத்தது இது 0 தான் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது -6 இருக்குது. என்ன கொடுத்து போகிறேன் 0 ஆக்க போகிறேன். அதாவது A12 நான் 0 மாற்ற போகிறேன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணுறேன் ரோ ஆப்ரேஷன் எடுக்கிறேன். அந்த ரோ ஆப்ரேஷன் E4 எடுத்துக்கிறேன். E4 ரோ ஆப்ரேஷன்ஸ் வந்து R1ல் சேஞ்ச் பண்ண போகிறோம். R1 + R1 கூட R2 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்படி ப்ளஸ் பண்ணால் என்ன வந்துடும் அப்படின்னா R1 எடுத்தீங்க அப்படின்னா R1 பொறுத்த வரைக்கும் 0 -1 இருக்கும். அதான் என்ன பண்ணணும் 6 R2 எடுக்கணும். 6 R2 அப்படின்னா R2ங்கிறீங்க என்ன இருக்குது 5 இருக்குது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 6/5 அது 0 தான். அப்போ நான் ஃபைனலாக 6/5 -1 வந்துடும். அதுதான் இங்கே இருக்குது 6/5 -1 கீழே உள்ள R2 அப்படியே வந்துடும். அப்போ R2 1/5 0. இதான் என்னது எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் 4 ஃபார் த ஐடென்டி மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் ஏ கண்டுபிடிக்கும். மேட்ரிக்ஸ் ஏ கண்டுபிடிச்சல என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக 1 + 6 × 0 -6 + 6 × 1. இது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் 1 மாறும். இது 0 மாறும்னா 0 0 1. இதான் என்னது எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் 4th எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. ஓகே எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் சேர்த்து எழுதுறேன். சேர்த்து எழுதுறதுல எனக்கு என்ன ஆயிரும் ஃபஸ்ட் டேர்ம் என்ன ஆகிட்டு ஃபஸ்ட் நம்ம எடுத்த மேட்ரிக்ஸ் ஏங்கிறது எதாவது மாறிட்டு அப்படின்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆச்சு. அதே மாதிரி ஐடென்டி மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்து எதாவது மாறிட்டு ஒரு மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு அப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஏ மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸாக இருக்கும். therefore A inverse is equal to 6/5 -1 1/5 0. ஓகே இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எதையாவது காமன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இது வந்து 1/5 காமனாக வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா A inverse is equal to 1/5 × 6 -5. இந்த 1/5 ஒன்று மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா -5 × 1/5 வரும். கேன்சல் -1 வந்துடும். ஓகே அதனால் இங்கே -5 வரணும். அதுதான் கரெக்டு. இங்கே 1 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 1/5 வரும். இது 0 ஆயிரும். ஓகே இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு பை காஸ் ஜோர்டான் மெத்தட். ஓகேவா இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. அடுத்தது இன்னொரு சம்மோட திரும்பி உங்களை சந்திக்கிறேன். பை.